ஹாய் ஃபாக்ஸ், வெல்கம் டு தி சேனல். ஸோ இந்த வாரத்தோட வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா மிக முக்கியமான வீடியோவாக இருக்க போகுது. ஏன் இது இம்பார்ட்டன்ட் வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரிப்டோவில் வந்து மீம்ஸ் மேனியா வந்து ரொம்ப ஹியூஜாக வீக்கில் போயிட்டுருக்குது. அதோட ஹைப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. அதை பற்றியும் அதே மாதிரி ட்ரம்ப் வந்து பிரசிடென்ட் வந்து வின் பண்ணிட்டாரு அப்படின்னா நவம்பரில் வந்து பீக் ஆகிரும் பிட்காயின் அப்படின்னு நிறைய பேர் பேசுகிறாங்க. ஸோ அந்த டைமில் வந்து எப்போ பீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற பற்றியும் நம்ம பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் அதை தொடர்ந்து நம்ம லாஸ்ட் 1 or 2 வீக்ஸில் வந்து கிரிப்டோ ஸ்பேஸில் என்ன நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ ஏப்ரலில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோவில் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் வந்து MVRV ஸ்கோரை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அது பார்க்காதவங்க பாருங்கள். சூப்பர் சைக்கிள் அப்புறம் பிட்காயின் ஹியூஜ் அப்படிங்கிற மாதிரி 2 வீடியோ போட்டிருப்பேன். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ அதில் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன், மார்க்கெட் வந்து கண்டிப்பாக 2 மாதத்துக்கு வந்து சைட்வே பண்ண போகும்போது லேட் ஆகும், கொஞ்சம் டைம் எடுத்து தான் வந்து பம்ப் ஆக போகுது. ஸோ கண்டிப்பாக வந்து மந்தநிலையில் இருக்க போகுது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதில் மெயினாக இன்னொன்று என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி 2 months 3 months எடுத்துச்சுன்னா மேபி ஒஸ்ட் கேஸாக வந்து $52K டச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் ஒஸ்ட் கேஸாக சொல்லியிருப்பேன், அதை டச் பண்ணலை. ஸோ அதில் மேஜர் ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா பிட்காயின் ETF தான். ஸோ ETF மணி பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃப்ளோ ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ பட் ஆல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ETF இல்லாதனால வேல்ஸ் வந்து செல் பண்ணிடுறதுனால ஆல்ஸ் மட்டுமே கீழே போயிடுச்சு. பட் பிட்காயின் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேபிளாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு இனிமேல் 1 month டைம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் மேலே போகிறக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி வந்து சைட்வே பண்ணினாலும் கண்டிப்பாக வந்து மேக்ஸிமம் 1 month தான் வந்து ஒஸ்ட் கேஸ் சினாரியோவும் வந்து பிட்காயின் வந்து சைட்வே பண்ணும். கண்டிப்பாக ஜூலை மந்த் அப்படிங்கும்போது ரேலி ஸ்டார்ட் ஆயிரும் அப்படிங்கிறது தான் வந்து MVRV ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் டேட்டாவை ஷோ பண்ணுது. அதுதான் வந்து இவங்களும் சொல்லியிருப்பாங்க. அதாவது கிரிப்டோகான் அப்படிங்கிறது என்ன போட்டிருப்பாருன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒவ்வொரு இந்த ப்ளூ ஜோனும் டச் பண்ண போகும்போது அதுக்கப்புறம் ஒரு கரெக்ஷன் எடுக்குது. 2-3 months கரெக்ஷன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பெரிய கரெக்ஷன் 50% டம்ப் ஆகும். ஆனால் 50% வந்து இதில் டம்ப் ஆகலை. ஏன் அப்படின்னா பிட்காயின் ETFனால. பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு சைட்வே பண்ணி மேலே வந்து ரெட் ஜோன் டச் பண்ண போகும்போது வந்து அதோட பீக் அண்ட் பாட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் சைக்கிள் டாப் வந்து இப்போ அடைஞ்சிருச்சு. டெக்னிக்கல் சைக்கிள் டாப், அதாவது வந்து மேஜர் டாப் அப்படிங்கிறது வந்து இந்த ரெட் ஜோன் டச் பண்ணணும். எல்லா சைக்கிளும் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் ஜோன் வந்து டச் பண்ணியிருக்கும். ஸோ இந்த சைக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் டச் பண்ணலை. ஸோ நெக்ஸ்ட் லெக் அப் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் சார்ட் எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டர் காயின் எடுத்துக்கோங்க. இதோட மார்ச் பார்த்தீங்க அப்படின்னா 31 இல்லை ஏப்ரல் டைமில் 2021 பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டாப் அடிச்சுது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட $2 $2.5 $0.5 கீழே விழுந்துச்சு. ஆல்மோஸ்ட் மோர் தென் 4x வந்து கீழே டம்ப் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் கைஸ். ஸோ நீங்கள் எல்லாருமே இப்போ கேட்குறது என்ன அப்படின்னா, ப்ரோ ஏன் கியூபிக்கு டம்ப் ஆயிடுச்சு, ஸ்மார்ட் லேயர் டம்ப் ஆயிடுச்சு, நிறைய காயின் வந்து டம்ப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. பட் நம்பர் ஆஃப் காயின்ஸ் வந்து டம்ப் ஆகாமையும் இருக்குது. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டரை வந்து $0.5 உங்களுக்கு நான் அனௌன்ஸ் பண்ணேன் டெலகிராமில். ஸோ அந்த மாதிரி நிறைய காயின் இருக்குது. இன்ஜெக்டிவ், ரெண்டார், 8R, 0.16 கொடுத்தேன். இப்போ வந்து $0.01 கொடுத்தேன். ஸோ இந்த மாதிரி நம்பர் ஆஃப் காயின்ஸ் சொல்லிட்டே போகலாம் டம்ப் ஆகாதது. பட் நானுமே அக்செப்ட் பண்ணுறேன், நிறைய காயின்ஸ் வந்து டம்ப் ஆகிருச்சு. ஸோ இங்கே என்ன சொல்ல வரேன்னா, அந்த டம்ப்பை நீங்கள் பார்க்காதீங்க. ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு ஹெல்த்தி கரெக்ஷன். கண்டிப்பாக இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் டைம்லேருந்து ஒரு டிசம்பர் டைமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 7 months டைமில் சைட்வே பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீக் எடுக்குது ஒவ்வொரு ஆல்ஸும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் இந்த இடத்துல தான் நம்ம இருக்கிறோம். ஆக்சுவலாக நிறைய காயின்ஸ் வந்து இப்போ இந்த இடத்துல இருக்கிறோம். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் பை பண்ணிக்கிங்க, DCA பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக 2-3 monthsல வந்து அட்லீஸ்ட் 2-3x நீங்கள் பை பண்ணதுலேருந்து கிடச்சிரும். ஸோ இப்போ ஆல்ஸ் மட்டுமே வந்து ரொம்ப டம்ப் ஆகிறதுக்கு காரணம் நிறையா ரீசன்ஸ் இருக்குது. ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா கோல்டுமே வந்து பார்த்திங்கன்னா டம்ப் ஆகிருக்குது. உங்களுக்கு கோல்டே டம்ப் ஆகும்போது ஸ்டாக் மார்க்கெட்டுமே ரொம்ப டம்ப் ஆகிருக்குது. ஸோ ஓவரால் மார்க்கெட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சைட்வே தான் பண்ணிகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிட்காயின் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சுச்சுவேஷனில் கண்டிப்பாக வந்து ஒரு 30 to 40% கீழே ட்ராப் ஆகிருக்கணும். அரௌண்ட் $50-40K வரைக்கும் போயிருக்கணும். ஓகேங்களா? ஏன் போகலை அப்படின்னா மணி ஃப்ளோ வந்து பிட்காயின் ETFோட மணி வந்து டெய்லியுமே பார்த்தீங்க அப்படின்னா 200 million to 500 million வந்து இன்ஃப்ளோ ஆகிட்டு இருக்கிறதுனால ஸோ பிட்காயின் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் பழைய வேல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிட்காயினோட வேல்ஸ் அப்படிங்கிறவங்க செல் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ETF மணி உள்ளே வந்துட்டு இருக்கிறதுனால அது டேலி ஆயிடுச்சு. ஆனால் ஆல்ஸில் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து ஷார்ட் டைமில் செல் பண்ணும்போது அதை பேலன்ஸ் பண்ணக்கூடிய இன்ஃப்ளோ வந்து ஆல்ஸில் இல்லை. அதனால தான் நிறையா ஆல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேலி வந்து இல்லாமல் டம்ப் ஆகிட்டு இருக்குது. அது ஒரு ரீசன் சொல்லலாம். இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா SLN வீடியோ நான் போடும்போது அதில் தெளிவாக சொல்லியிருப்பேன், 6 months கழிஞ்சு எடுங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள், வாட்ச் லிஸ்ட் வைங்க அப்படின்னு அது மெயினாக பாயிண்ட் சொல்லியிருப்பேன். ரெண்டாவது பாயிண்ட் ஏன் அப்படி சொல்லியிருப்பேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அது 2025 இவங்களோட மெயினன்ட்டே லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெளிவாக நான் சொல்லியிருப்பேன்.
ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு கால் நீங்கள் $2 ஆவரேஜ் வச்சிருக்கீங்க அப்படி என்னோடதுவே $2 தான் இருக்குது கைஸ். இப்போ நான் பை பண்ண போகிறேன் $1.5 கொண்டு வரலான்ட்டு இருக்கிறேன். ஸோ நானுமே இந்த $1 டம்ப் எக்ஸ்பெக்ட் பண்ணல தான். ஸ்மார்ட் லேயர் இந்த மாதிரி நெட்ஒர்க்கில் வந்து ரொம்ப டம்ப் ஆனதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது $3 $1 வந்ததுக்கு மெயினாக ரீசன் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, மார்க்கெட் என்னதான் ரீசனாக இருந்தாலும் ஆல்ஸோட மணி ஃப்ளோ கம்மியாக இருக்கிறது ஒரு ரீசனாக இருந்தாலும், ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா Qcoin, OKX இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சஸ்லாம் வந்து லிஸ்ட் ஆச்சு. யூஸ்வலாக வந்து மார்க்கெட் மந்தநிலையில் இருக்கும்போது ஒரு காயின் வந்து எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே வருது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு டம்ப் சந்திக்கும். அது மாதிரி தான் கியூபிக்குமே வந்து Gate.ioவில் வந்து லான்ச் பண்ணதுலேருந்துமே வந்து டம்ப் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்பர் ஆஃப் காயின்ஸ் இருக்குது கைஸ். ஆனால் நீங்கள் வந்து அதே மாதிரி நம்பர் ஆஃப் காயின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டம்பே ஆகாமல் இருக்குது. நான் சொல்லிட்டே போகலாம். கஸ்பா சொல்லலாம், ஆண்டா சொல்லலாம், ஏட்டா சொல்லலாம், டைவன் சொல்லலாம், ரெண்டார், இன்ஜெக்டிவ் இதெல்லாமே வந்து ஒரு 10 to 30% டம்ப் கொடுத்துட்டு அப்படியே நிற்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, மார்க்கெட் வந்து ஒரு ஹெல்த்தி கரெக்ஷன் எடுக்குது. அதுவும் ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் அப்படின்னு சொல்லலாம். ஹெல்த்தி கரெக்ஷன் அப்படிங்கும்போது என்னென்னா, ஹைப்புக்கு பம்ப் ஆகுது தெரியுங்களா? ஸோ அந்த பம்பை வந்து கரெக்ட் ஆகும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து ஹைப்பில் பம்ப் ஆனது தான். இப்போ கியூபிக்கெலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைப்பில் பம்ப் ஆனதுனால தான் வந்து 3x கீழே வந்திருக்குது. ஸோ இப்போ வந்து ஹைப்பில் பம்ப் ஆகாமல் நார்மலாக வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளையில் இருக்கக்கூடிய காயின்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் இப்போ $12 வந்து பம்ப் ஆகிட்டு $10 $9 இருக்குது அப்படின்னா அப்போ அந்த ஒரு $3-4 தான் வந்து கரெக்ஷன்ஸ். அதாவது மக்கள் வந்து இனிமேல் வந்து $9 வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து மார்க்கெட்டோட வேல்யூ. ஸோ அந்த ஹைப்பாக ஏறின அந்த $12 ஏறின ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸ்க்கு வந்துடும். ஸோ இதுதான் வந்து ஒரு ஹெல்த்தி கரெக்ஷன் தான் மார்க்கெட்டில் போயிட்டுருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஒரி பண்ண வேணாம், டிசிஏ பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாரத்தோட அப்டேட்டுக்கு நம்ம போயிடுவோம். ஸோ இப்போ மார்க்கெட் அப்டேட் பற்றி ஒரு ஓவராலாக பார்த்தோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்ப் வந்து சிபிடிசியை வந்து நான் வந்து அலோவ் பண்ண மாட்டேன், ப்ளஸ் நான் வந்து கிரிப்டோவை வந்து சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருப்பார். அது உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். And I will also stop Joe Biden's crusade to crush crypto. We're going to stop it. I will ensure that the future of crypto and the future of Bitcoin will be made in the USA, not driven overseas. I will support the right to self-custody to the nation's 50 million crypto holders. I say this with your vote. I will keep Elizabeth Warren and her goons away from your Bitcoin. And I will never allow the creation of a central bank digital currency. ஸோ அவர் தெளிவாகவே சொல்கிறாரு, சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சியை வந்து நான் வந்து இது பண்ணுவேன். ப்ளஸ் வந்து அவர் என்ன எதிர்பார்க்குறாரு அப்படின்னா, கிரிப்டோ டெக்னாலஜிக்கு வந்து யூஎஸ் கண்ட்ரி தான் வந்து அதில் டாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. ப்ளஸ் நான் வந்தேன் அப்படின்னா நான் வந்து கிரிப்டோவை வந்து செல்ஃப் கஸ்டடியில் எடுத்து நான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறது சொல்லுவார். இது வந்து 1 வீக்குக்கு முன்னாடி இருந்த நியூஸ் தான். இருந்தாலும் அதை தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வந்து கிரிப்டோ பிரசிடென்ட் அது நான் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அதாவது என்னென்னா, பிட்காயினை வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரோட கட்சிக்கு வந்து டொனேஷனுக்கு வந்து பிட்காயின் மூலமாக நீங்கள் டொனேஷன் அனுப்பலாம் அப்படிங்கிறத அப்ரூவ் பண்ணியிருக்காரு. அதை தொட்டு அந்த மீட்டிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரிப்டோ பிரசிடென்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி சும்மா சிம்பிளாக சொல்லிக்கிட்டு போயிட்டே இருந்தார் அப்படின்னா அது வந்து ரொம்ப ஹைப் கிரியேட் பண்ணாது. ஆனால் இது வந்து சாதாரண விஷயம் இல்லை கைஸ். ஏன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு எலெக்ஷன் வந்து கிரிப்டோ பற்றி பேசப்படக்கூடிய ஒரு எலெக்ஷனுங்கிறதுனால இது வந்து ஒரு டோட்டலி டிஃப்ரெண்ட் அண்ட் வெரி 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 இம்பார்ட்டன்ட் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம், எலெக்ஷன் இயர் அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேண்டிடேட், அதாவது அதில் பிரசிடெண்ட்டாக நிற்கக்கூடிய கேண்டிடேட் முன்னாள் பிரசிடெண்ட்டாக இருந்த ஒரு பர்சனை வந்து இதை பற்றி பேசுறது அப்படிங்கிறது ஒரு ஹியூஜ் நியூஸ் தான். ஸோ அதனால் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து என்ன ப்ரெடிக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஏன் இப்போ எல்லாமே பம்ப் ஆகிட்டு எலெக்ஷன் அப்போ ட்ரம்ப் வந்து லூஸ் பண்ணிட்டார் அப்படின்னா அதோட கிரிப்டோ புல் மார்க்கெட் முடிஞ்சிடும் அப்படிங்கிறாரு. இன்னொரு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ரிசல்ட் வரக்கு ஜான்வரி ஆயிரும். ஸோ அப்போ கண்டிப்பாக அது நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுலாம் கமெண்ட் போடுறாங்க. அப்போ என்னென்னா பீக்கு வந்து இப்போ முன்னாடியே ஆயிருமா அப்படிங்கிறது தான் இவங்க பேசப்படுறாங்க. பட் கண்டிப்பாக ஆகாது. ஏன்னா MVRV Z ஸ்கோரை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சூப்பர் சைக்கிளா இல்லை இதுக்கு முன்னாடியும் பற்றி பிட்காயினோட மணி ஃப்ளோ எல்லாம் பற்றி பேசியிருக்காரு. பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். ஸோ எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா Tuesday 5 November 2024. ஸோ நவம்பரில் தான் வந்து எலெக்ஷன் நடக்க போகுது. ஸோ இந்த நியூஸ் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனலில் கூட ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன அப்படின்னா, ட்ரம்ப் வின்னிங் ஜோன் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா புல் மார்க்கெட்டோட எண்ட் ஜோனாக கூட இருக்கலாம், சைக்கிள் டாப்பாக இருக்கலாம். ஏன் அப்படின்னா ட்ரம்ப் வின்னிங்கிறது வந்து ஒரு செல் நியூஸ் அப்படிங்கிறது நானும் தான் பார்க்குறேன். ஆனால் முன்னாடியே நடந்துருமா நடக்காதா அப்படிங்கிறது அப்படி இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ ஒரு டெஸ்ட்லாம் வந்து நான் வந்து பிட்காயின் அனௌன்ஸ் பண்ண போகிறேன், அலோவ் பண்ண போகிறேன் அப்படின்னா மேபி அது வந்து மார்க்கெட்டுக்கு இம்பேக்ட் டக்குன்னு பண்ணும்.
அவர் அப்ரூவ் பண்ணும்போது மேபி வந்து செல்லிங் நியூஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ ETF பார்த்தீங்க அப்படின்னா அப்படி நடக்கல. பிட்காயின் ETF அதே மாதிரி தான் சொன்னாங்க. அப்ரூவல் நியூஸ் வந்து செல்லிங் நியூஸாக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஆக்சுவலாக அது வந்து ஒரு ஷார்ட் டைமாக தான் இருந்துச்சு. பட் ஆக்சுவலாக என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா 40லேருந்து அப்படியே டபுள் அளவுக்கு போயிடுச்சு. $70 to $73K வரைக்கும் போச்சு. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 80% வந்து பம்பு தான் ஆச்சு. ஸோ இதெல்லாம் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரம்ப் வந்து வின் பண்ணுவாரா இல்லையா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஸோ ட்ரம்ப் வின் பண்ணுற வரைக்குமே வந்து இந்த மார்க்கெட் வந்து மேபி சைட்லைன் போகலாம். இல்லை கொஞ்சம் ஜூலை ஆகஸ்ட் அப்படிங்கும்போது கொஞ்சம் மேலே கொடுக்கலாம். ட்ரம்ப் வின்னிங் அப்படிங்கிறது தான் வந்து இந்த பார்ட்டிகுலர் பீரியட் டைம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அங்கிருந்து ட்ரம்ப் வின்னிங் அப்படிங்கிற நியூஸை வந்து ஒரு ஹியூஜ் ஹைப் கிரியேட் பண்ணி வித்தின் 2 or 3 வீக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆல்ஸ் வந்து மீம்ஸ் காயின்ஸ் ஆகட்டும், இல்லை மிட் லெவலில் இருக்கக்கூடிய மார்க்கெட் கேப்பாக இருக்கக்கூடிய காயின்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே வந்து டாப் அடிச்சுட்டு ஷார்ட் டைமாக வந்து டம்ப் கொடுக்கும். ஈவன் பிட்காயினுமே அந்த இடத்துல தான் டம்ப் கொடுக்கும் நான் நம்புகிறேன். பைடன் வந்து வந்தார் அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் வந்து புல்ரன் ஸ்டார்ட் ஆகும்னு சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அப்படி கிடையாது. பைடன் வந்து அடுத்த வருஷம் புல்ரன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு, ட்ரம்ப் வந்தாவே அடுத்த வருஷம் புல்ரன் ஸ்டார்ட் ஆகுமா இல்லையாங்கிறது இங்கே கொஸ்டின் மார்க். அப்போ பைடன்லாம் வந்து அதை நம்ம பார்க்க முடியாது. ஆக்சுவலாக வந்து கிரிப்டோவோட மார்க்கெட்டை பற்றி தான் நம்ம பார்க்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ட்ரம்ப் வர வரைக்குமே வந்து இது புல்லிஸ் தான். ட்ரம்ப் வந்தாலுமே வந்து அந்த பர்டிகுலர் வின்னிங் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு மேஜர் செல்லிங் நியூஸாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டம்ப் கண்டிப்பாக வரும். அந்த டம்ப்பு வந்து மேபி மேலே கண்டினியூ ஆகலாம், கீழே டவுனாகவும் போகலாம். அதை அப்போ தான் வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ என்னை பொறுத்த அளவுக்கு நவம்பர் வந்து இட்ஸ் கோயிங் டு பி a huge month of this year, and not only for the election but also for the crypto. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஜில்லிக்கா பார்த்தீங்க அப்படின்னா 2.0 அப்படின்னு சொல்லி அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிராஸ் செயின் காம்படபிலிட்டியும் ஷார்டிங் டெக்னாலஜியும் வந்து உள்ளே கொண்டு வராங்க. ஸோ ஷார்ட்ஸ் பற்றி நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலிஃபியமில் வந்து சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள். கிரிப்டோவில் வந்து நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் நெரட்டிவ்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கம்மி டோக்கனோட ஆட் ட்ராப். ஸோ மோர் தென் 60 மில்லியன் நான் வந்து ஃபார்ம் பண்ணிட்டேன். ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 10 மில்லியன் 15 மில்லியனில் தான் வெயிட் பண்ணுறீங்க. கைஸ் அவ்வளோ பண்ணிங்கன்னா ஒரு 1000 காயின்ஸ் தான் வரும். நீங்கள் விடுறீங்க. கண்டிப்பாக வந்து கண்டினியூஸாக வந்து நீங்கள் ஃபார்ம் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு கிடைக்கட்டும். கைஸ் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான டாபிக்குள்ளே வரும். நம்ம மீம்ஸ் மேனியா பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இவங்களை யாரெல்லாம் உங்களுக்கு தெரியும், இகி அப்படிங்கிறவங்கள உங்களுக்கு யாருன்னு தெரியும். அந்த மாதிரி நிறையா பாப் சிங்கர்ஸ் ஆகட்டும், இவங்களாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களோட ஓன் மீம் காயின்ஸை வந்து க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஃபாலோவர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களோட ஓன் பிராண்டு க்ரியேட் பண்ணுற மாதிரி அவங்கள ஒரு தனி மீம் காயின்ஸ் க்ரியேட் பண்ணி பம்ப் அண்ட் டம்ப் பண்ணுறாங்க. பட் அவங்களோட கான்செப்ட் வந்து பம்ப் அண்ட் டம்ப் கிடையாது, பம்ப் பண்ணணும். ப்ளஸ் அதை வச்சு அவங்களோட பிராண்டை வந்து மேலே கொண்டு போகணும்னு பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து பார்த்திங்க அப்படின்னா பம்ப் அண்ட் டம்ப் நிறைய ரீசெண்டாக நடந்துச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்சேஞ்சுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மதர் டோக்கன் அப்படிங்கிறத வந்து பிட்ஜெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா லான்ச் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் ஒஸ்ட் கைஸ். ஆக்சுவலாக வந்து விட்டாலிக்குமே பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக செலிபிரிட்டிஸில் வந்து மீம் காயின்ஸ் க்ரியேட் பண்ணுறது வந்து எனக்கு வந்து கொஞ்சம் அதிருப்தியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் விட்டாலிக்கே சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி செலிபிரிட்டிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட ஓன் மீம் காயின்ஸ் க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து இந்த மீம் காயின்ஸோட நெரேட்டிவ் வந்து டாப் அவுட் ஆகுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஏன் அப்படின்னா RNT அப்படிங்கிற வந்து ஒரு காயின் பார்த்திங்க அப்படின்னா செம பம்ப் ஆச்சு, 5 to 10x கொடுத்துச்சு. ஏன்னா ஆண்ட்ரூ டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து யாருன்னு உங்களுக்கு தெரியும், அவர் ஒரு பாக்ஸராக இருந்தவர். இப்போ அவருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஓன் மீம் காயின்ஸ் க்ரியேட் பண்ணுறதாகட்டும், ஆல்ரெடி இருக்கிற மீம் காயின்ஸ் வந்து பை பண்ணி பேர்ன் பண்ணுறதாகட்டும், இதெல்லாம் அவர் பேர்ன் பண்ணுறது இன் தி சென்ஸ் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸில் வந்து கொடுத்து ஒரு மீம் காயின்ஸை வாங்கி வச்சுட்டு அந்த வாலெட்டை வந்து ஃப்ரேசஸ் மறக்கிறது இல்லை விட்டுறது. ஸோ அது வந்து செல்லும் பண்ண மாட்டாங்க, டெலிட்டும் பண்ண மாட்டாங்க. அப்போ அது வந்து ஒரு பேர்ன் பண்ண கான்செப்ட் தான். அதுதான் வந்து ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காப்புல. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஐ எம் பில்ட் டிஃப்ரெண்ட். ஸோ இது வந்து ஹியூஜ் கைஸ். ஏன்னா அப்படின்னா இந்த மாதிரி ஹியூஜ் செலிபிரிட்டிஸ் வந்து ஒரு மீம் காயின்ஸ் வந்து கிரிப்டோ காயின்ஸை பற்றி பேசுகிறது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து டாப் ஜி அப்படிங்கிற ஒரு மீம் காயின்ஸை வந்து அவர் வந்து பர்ன் பண்ணியிருப்பார். அதாவது 587 மில்லியன், அதாவது 587 மில்லியன், ஆல்மோஸ்ட் 58%. அதாவது 1 பில்லியன் தான் வந்து டோட்டல் சப்ளைவே. ஸோ அதில் என்னென்ன காயின்ஸ்லாம் வந்து பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத இது வரைக்கும் காமிச்சிருப்பாங்க. ஹியூஜ் கைஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரூட் பேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேட் வந்து அவர் ஃபாலோ பண்ணுறாரு. ஆக்சுவலாக இது ஸ்டார்ட் பண்ணதே வந்து பார்த்திங்க அப்படின்னா பூஸ்ட் அப்படிங்கிற ஒரு காயின் தான் வந்து ஆண்ட்ரூ டேட்டை வந்து டார்கெட் பண்ணி இதுக்குள்ளே புல் பண்ணது. அதுவே வந்து இவர் தம்பியே சொல்லியிருப்பார், ரூஸ்ட் யூ ஆர் த ஒன் ஹூ ஸ்டார்டட் திஸ், ஸோ நவ் ஆண்ட்ரியூ பிஹேவ்ஸ் லைக் மேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரிப்டோ ஷிட்ஸாக வந்து அவர் வந்து சொல்லிட்டு இருப்பார். ட்வீட் அட் மீ தட் ஐ எம் ரியல் நிக்கர் அண்ட் ஐ வில் பர்ன் யுவர் காயின். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டாக வந்து அவர் வந்து ட்வீட் பண்ணுறாரு. டாப் ஜிங்கிற காயின் பார்த்திங்கன்னா
10,000 ஃபாலோவர்ஸும் கூட இல்லை. அந்த மீம் காயின்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா 58% வந்து அவரே பர்ன் பண்ணிடுறாரு, அவரே வாங்குறாரு. அதோட ஒர்த்து பார்த்திங்க அப்படின்னா $11 million ஆக்சுவலாக. ஸோ ஹீ இஸ் வெரி கிரேசி கைஸ். டேட் இஸ் பையிங் ரூஸ்ட். அதான் அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருப்பாருன்னா, தேங்க்யூ டு தி கிங் மேக்கர் அப்படின்னு அவர் ரூஸ்ட்டுக்கு சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த ரூஸ்ட்டுக்கு சொல்கிறதுனால அவர் திருப்பி சொல்கிறவங்க அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி அவர் ரூஸ்ட்டை வந்து அடுத்தது டார்கெட் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் வந்து நான் டெலகிராம்லேயும் போட்டிருப்பேன். ஆனால் இது வந்து வெரி வெரி ரிஸ்கி கைஸ். இட் மேபி, அதாவது மேபி பம்ப் கொடுக்கலாம், கொடுக்காமையும் போகலாம், ஜீரோவும் போகலாம், இல்லை அப்படியும் இருக்கலாம். டேட் வந்து நிறைய ட்வீட்ஸ் பண்ணியிருந்தார் லாஸ்ட் 24 ஹவர்ஸில். 2 டேஸாக போய் பார்த்தீங்கன்னா அவரோட அக்கௌண்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஹியூஜ் மீம் காயின் ஷில்லிங் அப்படின்னு சொல்லலாம். நிறைய டோக்கன் பர்னிங் பண்ணுறாரு, ரொம்ப ஷிட் காயின்ஸில் போய் பை பண்ணுறாரு. அதாவது என்னென்னா அவரோட மணியை வந்து அவர் பிடிக்கல, நான் வந்து என்னோட மணி பர்ன் பண்ணுறேன், எனக்கு மணி வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பர் ஐடியாவை யோசிச்சிருக்காரு. என்ன அப்படின்னா, கிரிப்டோவில் இருக்கக்கூடிய மீம் காயின்ஸை பை பண்ணி அதில் வந்து அமௌண்ட் வந்து அதை பர்ன் பண்ணிடணும், என்னோட காயினை பர்ன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அதாவது அவர் ஒரு 1 மில்லியனுக்கு ஒரு காயின் வாங்குறாருன்னா 0 போகுதோ 10 மில்லியன் போகுதோ அது அவருக்கு செல் பண்ண போகிறதில்ல. ஆனால் அந்த காயினை வாங்குறதுனால ஒரு கால் அந்த பர்டிகுலர் காயினை வாங்கினவங்களுக்கு வந்து அது பயனடையலாம் அப்படிங்கிறதுனால அது இப்படி ஒரு ஐடியாவை சொல்கிறாரு. ஸோ அதில் மெயினாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, டைமண்ட் ஹேண்டில் வந்து அவங்களுக்குன்னு தனியாக வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட்ஸில் இருக்குது, ரியல் வேர்ல்டு, த செஸ் அப்படின்னு என்னென்னமோ வெப்சைட்ஸில் வச்சுருக்காங்க. ஸோ அதாவது இவங்க என்ன டீச் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு அப்படின்னா, டேட் வந்து எல்லாத்தையும் வந்து ரிச் பண்ணணும், அதாவது புவர் பீப்புளை வந்து ரிச் பண்ணணும் அப்படிங்கிறது அவருமே வந்து அதை தான் கையில் எடுத்து பண்ணிகிட்ருக்காரு. எஜுகேட் பண்ணணும் university.com அப்படின்னு. ஸோ அங்கே போனீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு $40 to $50 வந்து per month கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க வந்து கைட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த மெம்பர்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன டோக்கன்லாம் வந்து பை பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பற்றி அவர் வந்து சொல்லியிருப்பார். ஸோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கிடைக்கும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் எத்தனையுமே போய் பை பண்ணாதீங்க. ரூஸ்ட் காயினுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷிட் காயின்ஸ்னு சொல்லலாம். பட் கோப்ராடேட்டை வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறதுனால மேபி அது வந்து ஒரு 10x கொடுக்கலாம், இல்லை ஹைப்பில் வந்து பம்ப் ஆகலாம். ஆனால் நிறைய பேத்துக்கு வந்து அது எப்படி பை பண்ணணும்னு தெரியல. ரீசெண்டாக கேட்டிருந்தீங்க. ஸோ அதனாலேயே நான் வந்து ட்விட்டரில் போட்ட இந்த இதுவும் கூட கொஞ்சம் எடிட் பண்ணி டெலிட் பண்ணிட்டேன் அந்த மெசேஜஸ் கூட. ஸோ ரூஸ்ட் காயின்ஸ் வந்து உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சதுன்னா பை பண்ணுங்கள். அது எப்படி பண்ணணும் அப்படின்னா, அவங்களோட ட்விட்டர் ஹேண்ட்லிங்க் போய் அவங்களோட கான்ட்ராக்ட் அட்ரஸ் காப்பி பண்ணிட்டு போய் அந்த டோக்கன் எந்த எக்ஸ்சேஞ்சில் இருக்குது, டெக்ஸில் இருக்குது, பேன்கேக்கா யூனிஸ்வாப்பான பார்த்து அதில் அந்த கான்ட்ராக்ட் அட்ரஸ் போட்டு அந்த பர்டிகுலர் காயினை தான் நீங்கள் ஸ்வாப் பண்ணணும். ஸோ USDTயை வச்சு. ஸோ இந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து கரெக்டாக பண்ண தெரிஞ்சு தான் பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. இந்த மாதிரி செலிப்ரிட்டிஸ் வந்து ஒரு கிரிப்டோ ஸ்பேஸ்க்குள்ளே வந்து இப்படி உள்ளே வர்றது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை கைஸ். இதெல்லாம் வந்து ரொம்ப ஹியூஜ் நியூஸ். பட் ரொம்ப சைலண்ட்டாக போயிட்டு இருக்குது. கண்டிப்பாக இது வந்து பிக் சேனல்ஸ் வந்து யூடியூப் சேனல்ஸ் வந்து இதை வந்து கண்டிப்பாக பேசுவாங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்க்கு போயிடுவோம். அது என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ரோரிங் கிட்டி. அவரை பற்றி உங்களுக்கு தெரியும். ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீம் காயின்ஸ் கிரியேட்டர் வந்து ஃபேமஸ் ஆனவர். ட்விட்டரில் வந்து 3 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து வராரு அப்படின்னு சொல்லி ரொம்ப பேசப்பட்டுச்சு. ஆனால் அது வந்து ஹேக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு வதந்தி கிளம்பிச்சு. பட் ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா அவரோட யூடியூப் சேனல்ஸில் வந்து லைவாகவே வந்து 1 டேக்கு முன்னாடி வந்து அவர் ஷோ வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு ஹியூஜ் நியூஸ் கைஸ். பட் அதை என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த கண்டென்ட் போகிறதுக்கு முன்னாடி, ரோரிங் கிட்டி அப்படிங்கிறதோட சின்ன கான்செப்ட், அந்த ஹிஸ்ட்ரியை வந்து லைட்டாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், இருந்தாலும் நான் டக்குன்னு உங்களுக்கு சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ ரோரிங் கிட்டி தெரியறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து கேம் ஸ்டாப் அப்படிங்கிற ஒரு ஸ்டாக் வந்து உங்களுக்கு தெரியணும். கேம் ஸ்டாப் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரீட்டைல் ஷாப், கேமிங் ரீட்டைலர் ஷாப். ஸோ அவங்க என்ன பார்த்தீங்கன்னா கேமிங் ரிலேட்டடான கேம்ஸு, ஹார்ட்வேர்ஸு, கன்சோல்ஸ் இதெல்லாம் வந்து அவங்க வந்து செல் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ரெவென்யூ ஜென்ரேஷன் வந்து கம்மியாக இருக்கிறதுனால அவங்க இ-காமர்ஸ்க்கு மூவ் பண்ணுறாங்க, ஆன்லைன்லேயே வந்து விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஷார்ட் செல் பண்ணணும். ஏன்னா இது வந்து அவங்க என்ன பெட் பண்ணுறாங்கன்னா ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக கீழே வரும் அப்படின்னு சொல்லி ப்ரைஸ் பெட் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இது ப்ரைஸ் மேலே போக போகுதுன்னு தெரியும். அவங்களுக்கு கீழே வந்து வாங்கி மேலே செல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஹியூஜ் ஷார்ட் செல்லிங் வந்து அவங்க எடுக்கிறாங்க. ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து ஒரு சலசலப்பு ஏற்பட்டுறது. ஸோ இது பண்ணது யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் தான். ஸோ அவங்க எல்லாமே சேர்ந்து பண்ணுறதுனால கண்டிப்பாக இது கீழே போகுதுன்னு இருந்திருக்குது. ஸோ அப்போ தான் வந்து கீத் கில் அப்படிங்கிற ஒருத்தர் வராரு. அவர் தான் வந்து ரோரிங் கிட்டி. இவர் யாருன்னா ஃபைனான்சியல் அனலிஸ்ட். ஸோ இவரை பற்றி தெரியணும் அப்படின்னா வந்து சின்ன ஒரு வீடியோ இது ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். அவர் என்ன பண்ணுறாருன்னா அவரோட நேம் வந்து ரோரிங் கிட்டி அப்படின்னு சொல்லி வைக்கிறாரு. கிட்டி வந்து எப்படி இருக்கும், பூனைக்குட்டி வந்து கிட்டினா பூனைக்குட்டி, அது வந்து எப்படி இருக்கும், துருன்னு இருக்கும். புதுசாக பார்க்குறது கூட போய் பிடிச்சி விளையாடும், இழுக்கும், அது என்னென்னு மோந்து பார்க்கும், அது என்னென்னு ஸ்மெல் பண்ணும், அது என்னென்னு தெரிஞ்சுக்க பார்க்கும். அதே மாதிரி தான் நான் வந்து ஒரு ரோரிங் கிட்டி. நான் வந்து அனலிஸ்ட் கிரிப்டோ மார்க்கெட்டில் இல்லை ஃபைனான்சியல் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து நான் அங்கே இங்கேன்னு துருன்னு பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி அவரோட வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அது பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி.
ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அந்த பூனைக்குட்டிக்கு எப்படி பண்ணுதோ அது மாதிரி நானும் வந்து இப்படி மார்க்கெட்டில் வந்து துருன்னு இருப்பேன் அப்படிங்கிறத தான் வந்து சொல்ல வந்திருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சது கைஸ், அதனால தான் காமிச்சேன். சும்மா இது வந்து ஒரு ஃபன்னாக இருக்கட்டும் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா யூடியூப், ட்விட்டர், ரெடிட் இந்த மாதிரி நிறையா வந்து சோசியல் மீடியாவில் இருக்கார். ஸோ வந்து ஃபைனான்ஸ் அனலிஸ்ட்டாக வந்து அவர் வந்து குரல் கொடுத்துட்டே வந்துட்டு இருப்பார். அப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா கேம் ஸ்டாப்பை வந்து கண்டிப்பாக மேலே போக போகுது அப்படின்னு சொல்கிறாரு. இது மார்க்கெட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு புதுமையான ஒரு நியூஸாக இருக்குது. எல்லாருமே வந்து ஷாக்கிங் ஆகிட்டாங்க. என்னடா பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன்ஸை சொல்கிறாங்க, இவர் வந்து என்னடா இப்படி சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு. அப்போ வந்து அவர் அந்தளவுக்கு புகழ் கிடையாது. ஏதோ இவர் வந்து இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லும் போது இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா கேம் ஸ்டாப் வந்து ரொம்ப அண்டர் வேல்யூடு அப்படிங்கிறாரு. ஏன்னா காமர்ஸ் அப்படிங்கிறதுனால. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த சோசியல் மீடியாஸ் எல்லாமே வந்து ஒரு வெப்பனாக ஆயுதமாக எடுத்துக்கிறாரு. ஸோ உடனே என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இவரை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் பண்ணுறாங்க. அந்த ஷார்ட் செல்லிங்க்கு பதிலாக எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா லாங் பண்ணுறாங்க. ஸோ ரீட்டெயிலர்ஸ் வந்து பை பண்ண ஆரம்பிச்சுட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 1 மந்தில் $1 இருந்த அந்த கேம் ஸ்டாப் ப்ரைஸ் வந்து $500 போகுதுங்க கைஸ். அதாவது கிட்டத்தட்ட 500x அப்படின்னு சொல்லலாம் 1 மந்தில். இது வந்து கிரிப்டோவிலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரேரான காயின்ஸ் தான் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் பண்ணுது. ஸோ ஒரே நாளில் என்ன ஆச்சு அப்படின்னா $20 இருந்து $500 போயிருக்குது. ஸோ இதனால் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டாங்க. அவங்க வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா கவர்மெண்ட் கூடலாம் சேர்ந்து அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கேம் ஸ்டாப்பை வந்து ஸ்டாப் பண்ணணும், பை பண்ண முடியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரீட்டெயிலர்ஸ் பை பண்ணக்கூடிய பட்டன்ஸை வந்து டிசேபிள் பண்ணிட்டாங்க இந்த பர்டிகுலர் ஸ்டாக்குக்கு மட்டும். அதாவது ட்ரேடிங் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபைனலி கேம் ஸ்டாப் பிகம் மீம் டியூ டு ரோரிங் கிட்டி. ஸோ இந்த கேம் ஸ்டாப் காயின் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மார்க்கெட் வாலட்டைல் இப்படி இருந்து $1 500x ஆனதுனால இது வந்து ஆன்லைனில் சில பேர் சொன்னனால இது பம்ப் ஆனதுனால அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ரோரிங் கிட்டிங்கிற மாதிரி ஒரு பர்சன் சொன்னனால இது மாதிரி ஆனதுனால இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கேம் ஸ்டாப் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பரான ஸ்டாக்கு கிடையாது. இது வந்து ஒரு மீம் காயின் அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்பட்டுருச்சு. அதாவது 2 விஷயத்தை வந்து நான் இங்கே வந்து கன்க்ளூட் பண்ண விரும்புகிறேன். அதாவது ஃபஸ்ட்டு என்ன பார்த்திங்க அப்படின்னா த ஈவென்ட் ஷோட் பவர் ஆஃப் சோசியல் மீடியா. எஸ், சோசியல் மீடியா அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கு பெஸ்ட்டு வந்து இந்த ரோரிங் கிட்டியோட ஸ்டோரி தான். அதுவும் இல்லாமல் ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த ரோரிங் கிட்டியை ப்ரொமோட் பண்ணக்கூடியதே வந்து அந்த கேமிங் நரேட்டிவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கு தான். ஸோ அப்படி இருக்கும் போகும்போது கிரிப்டோவில் வந்து இந்த பர்டிகுலர் டைமில் கிரிப்டோ புல் மார்க்கெட் டைமில் இவர் வந்திருக்கிறது வந்து கிரிப்டோவில் இருக்கக்கூடிய கேமிங் நரேட்டிவ்ஸை வந்து கண்டிப்பாக வந்து பூஸ்ட் பண்ணும். இந்த 2 வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லிக்க விரும்புகிறேன். அதில் நம்பர் 1 இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா சோசியல் மீடியா அப்படிங்கிறது தான் வந்து இந்த பவர்ஃபுல். ஸோ அதனால தான் எந்த ஒரு டோக்கனாக இருந்தாலுமே பம்ப் டம்ப் ஆகும். ஈவன் ஷிட் காயின்ஸாக இருந்தாலும் சரி, குவாலிட்டி காயின்ஸாக இருந்தாலும் சரி, அந்த சோசியல் மீடியா அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டூலாக இருக்குது. அந்த டூல் நினச்சதுன்னா கீழே இருக்க காயினையும் மேலே கொண்டு போக முடியும், மேலே இருக்கிற காயினையும் கீழே கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஸோ இதனால் பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நம்பர் 1 டூல் அப்படின்னா கிரிப்டோக்கு வந்து x.com தான், அதாவது ட்விட்டர் தான். ஸோ அதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த வீடியோட கண்டென்ட். ரோரிங் கிட்டிங் மாதிரியே வந்து ஒவ்வொரு இயர்லையும் வந்து ஒரு பர்சன் வருவார், நம்ம சத்தியமாக எதிர்பார்க்க முடியாது. அதுக்கு தான் நீங்கள் வந்து சோசியல் மீடியா எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் கற்றுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் வந்து x.com தெரியாதவங்க நீங்கள் கற்றுக்குங்க. இப்போ வந்து நான் டாவ் பற்றி போடணும் அப்படின்னா நீங்கள் $டாவ் அப்படின்னு சொல்லி போடணும், இல்லை #டாவ் அப்படின்னு போட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னாவே டாவ் ரிலேட்டடான எல்லா நியூஸுமே வந்து இங்கே வந்துடும். அதை பற்றி என்ன சொல்கிறாங்க, சார்ட் ஆகட்டும், ஏதாவது புல்லிஸ் நியூஸ் ஆகட்டும், பார்ட்னர்ஷிப் ஆகட்டும். ஸோ அப்படி பண்ணும்போது யார் யாரெல்லாம் பேசுகிறா, அவங்க யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறா, அவங்களுக்கு எத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, ஸோ அவங்க ஓரளவுக்கு ஒர்த்தான இன்ஃப்ளூயன்சஸ் தானா அப்படிங்கிறத பற்றி எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா டைரெக்டாக வந்து அந்த டாவோட சைட்டுக்குமே போய் பிட்டென்சார்னு நினைக்கிறேன், பிட்டென்சார்னு சொல்லி போய் அவங்களுக்கு ஃபாலோ பண்ணலாம். பட் அப்படி ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் வந்து டெய்லியும் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வர முடியாது. அதுக்கு தான் சில வந்து ஆன்சைன் டேட்டா ப்ரொவைடர் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் சர்ச் பண்ணி பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா அதுக்கு தான் நான் உங்களுக்கு ஈஸியான ஒரு வகையில் சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுறது எல்லாமே வந்து ஃபார் யூ அப்படிங்கிறது எல்லாமே காமனாக இங்கே வந்துடும். ஸோ நான் என்ன பண்ணிக்குவேன் அப்படின்னா தனியாக லிஸ்ட்டு கிரியேட் பண்ணிக்குவேன். நான் என்ன ஃபஸ்ட்டு பண்ணிட்டு இருக்கேன்னா பிட்காயின் பீக் ட்ராக்கிங் அப்படின்னு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் லிஸ்ட் இருக்குது. அது எப்படி கிரியேட் பண்ணணும்னா நீங்கள் மேலே இந்த ஹோம் பட்டனுக்கு மேலே போனீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு செட்டிங் ஐக்கான் காட்டும். ஸோ செட்டிங் ஐக்கான்ஸை நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் ஓன் லிஸ்ட்டு நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். மொபைலில் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதில் வந்து பிட்காயின் பீக் ட்ராக்கிங்கிறது எக்ஸிஸ்டிங் லிஸ்ட்டு. அதில் என்னென்னா யார் யாரெல்லாம் அவங்க இருக்காங்களோ அவங்க வந்து இது பீக் ட்ராக்கிங்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பீக் ட்ராக்கிங் வந்து இப்போ பிட்காயின் எந்த இடத்துல இருக்குது, சார்ட் வந்து உங்களுக்கு வந்து போடுறதுக்கு. அதுக்கப்புறம் நான் என்ன கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கிரிப்டோ விசிஸ். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா விசிஸ் எல்லாமே இருப்பாங்க. அதாவது டெல்ஃபி கேபிட்டல், அப்புறம் அனிமிகோ பிராண்ட்ஸு, அந்த மாதிரி நம்பர் ஆஃப், அதாவது டெல்ஃபி டிஜிட்டல். ஸோ இவங்க எல்லாத்தையுமே வந்து இதுக்குள்ளே
லிஸ்ட்டில் வச்சுருப்பேன். அவங்களாம் யாரை ஃபாலோ பண்ணுறாங்க, ஃபிடிலிட்டி டிஜிட்டல் அசெட்ஸ் இவங்களாம் வந்து ஏடிஎஃப்ல வந்து எவ்வளோ மணி உள்ள வருது, ஸோ யார் வந்து மணியை வந்து ரைஸ் பண்ணுறாங்க, ஃபண்ட் ரைசிங் வந்து எந்த டோக்கன் மேலே போடுறாங்க, நான்சன்கிறது வந்து டேட்டாவை கொடுக்குறவங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து கிரிப்டோ விசிஸில் வச்சுருப்பேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்சைன் ஆக்டிவிட்டீஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இதெல்லாம் வந்து உள்ளே ஆட் பண்ணி வச்சுருப்பேன். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா மணி ஃப்ளோ வந்து எவ்வளோ மில்லியன் வந்து எவ்வளோ ஸ்வாப் ஆயிருக்குது, எந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து எந்த டெக்ஸ் வந்து மேலே வந்து வால்யூம் அதிகமாக இருக்குது, இந்த மாதிரி டேட்டாலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சைன் ஆக்டிவிட்டீஸ். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வாட்ச் லிஸ்ட் ஆல்ஸ்ன்னு சொல்லியிருப்பேன். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஆல்ஸ் எல்லாத்தையுமே வந்து தனித்தனியாக என்னால் ஒவ்வொரு ஆல்ஸையுமே வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸ்மார்ட் லேயரில் போய் லாஸ்ட் 5 days என்ன பண்ணாங்க அப்படின்னு என்னால் பார்க்க முடியாது. ஏன்னா நான் 10-20 காயின்ஸ் நான் ஃபாலோ பண்ணுவேன். 10-20 காயின்ஸுமே போய் சர்ச் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா ஆஃப் டே ஆயிடும். அப்போ நான் இந்த வந்து வாட்ச் லிஸ்ட் ஆல்ஸில் வந்து என்னெல்லாம் ஆட் பண்ணி வச்சுட்டோம், அவங்க போடக்கூடிய ட்வீட் அப்படிங்கிறது இந்த லிஸ்ட்டில் வந்துட்டே இருக்கும் இந்த மாதிரி. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து டெய்லி பேசிஸில் வந்து அப்படி டக்குன்னு ஒன்ஸ் நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி போனீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த ஆல்ஸ் எல்லாமே தெரிஞ்சிடும். ஸோ இப்போ ரோரிங் கிட்டி வந்திருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 1 month பார்த்தீங்க அப்படின்னா கேம் ஸ்டாக் மீம் காயின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக இது வந்து எக்ஸாக்ட் காயின் கிடையாது. கேம் ஸ்டாக் அப்படிங்கிறது ஸ்டாக் மார்க்கெட்டோட கம்பெனி. பட் நம்ம ஜிஎம்இ அப்படிங்கிறது இருக்கிறது வந்து இது டோக்கனைஸ்டுன்னு சொல்லலாம். சாரி, நாட் டோக்கனைஸ்ட், இது வந்து ஒரு மீம் காயின். ஸோ இதை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் ஜிஎம்இ வாங்காதீங்க. பட் அப்படி வாங்கியிருந்தீங்கன்னா 1 month முன்னாடி வாங்கியிருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100x வந்திருக்கும், 80xக்கு மேலே பண்ணியிருக்குது. மேபி இன்னும் வந்து ரோரிங் கிட்டி வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ண போகும்போது மேபி இது மேலே போகாமே போகலாம். பட் உங்களுக்கு கரெக்டாக வாங்க தெரியலன்னா வாங்காதீங்க. அதே மாதிரி உங்களுக்கு அனலைஸ் பண்ண தெரியலனா இது விட்டுருங்க. ஃபோமோ ஆகாதீங்க. நமக்கு மீம் காயின்ஸில் வந்து ட்ரேட் பண்ணுறதே வந்து ரொம்ப ஆபத்தானது. அதனால் நிறைய பேரை காலவாரி விட்டுருக்குது, நிறைய பேர் சூசைட் பண்ணுற அளவுக்குலாம் வந்து போயிருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு சேஃபாக வந்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரோரிங் கிட்டியோட கான்செப்ட் நான் சொல்கிறேன். ரோரிங் கிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஷில் பண்ண கேம் ஸ்டாப் அப்படிங்கிற ஸ்டாக் காயினுமே பார்த்தீங்க அப்படின்னா மீமாக கருதப்பட்டுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது கிரிப்டோ மீம் காயின்ஸ் வந்து அவர் வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ண போகும்போது கண்டிப்பாக வந்து ஃபேமஸ் ஆகும்னு நம்புகிறேன். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய டம்ப்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்பா மேலே தான் போச்சு, ஆல் டைம் ஆயும் கூட ஹிட் பண்ணுச்சு. ஸோ கஸ்பா வந்து ரொம்ப நம்பர் 1 இருக்குது. ஸோ லாஸ்ட் இயர் டிசம்பர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்லியிருப்பேன் எனி மீம் காயின்ஸ் அண்ட் கஸ்பா, அதுதான் வந்து ஃபஸ்ட்டு கஸ்பாவோட மீம் காயின் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஹியூஜாக இருக்கும் அப்படின்னு வந்து லாஸ்ட் டைமே நான் சொல்லிட்டேன், 5-6 months முன்னாடி சொல்லிட்டேன். ஸோ அப்படி இருக்கும்போது ஏதாவது கஸ்பா மீம் காயின்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் கொடுங்க. ஸோ நீங்களும் அனலைஸ் பண்ணுங்கள். ஒரு காலம் என்ன அனலைஸ் பண்ண விரும்புனீங்கன்னாலும் என்கிட்ட கொடுங்க, நான் கண்டிப்பாக அனலைஸ் பண்ணி நான் சொல்கிறேன். ஏன்னா நானுமே வந்து சர்ச் பண்ண போகிறேன் இனிமேல். ஸோ கஸ்பாவோட மீம் காயின்ஸ் கண்டிப்பாக வந்து ஒரு ஹியூஜாக இருக்கும். ரோரிங் கிட்டியோட மெயினே பார்த்தீங்கன்னா இந்த கோப்ரா டேட் ஆகட்டும், செலிபிரிட்டிஸ் ஆகட்டும், இல்லை ரோரிங் கிட்டி ஆகட்டும், இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீம் நெரேட்டிவ் கூட ஒத்து போகிறாங்க. ஸோ அப்படி பார்க்க போகும்போது இந்த மீம் நெரேட்டிவ் செம்ம ஹியூஜாக இருக்க போகுது. ஸோ நானுமே வந்து இது கண்டிப்பாக வந்து கஸ்பா மீம் காயின் வந்து கண்டிப்பாக வந்து எப்பிக்காக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.